வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு தான் இந்த வீடியோ. என்னன்னா, மௌனகுரு சாமிகள் பற்றி கவசம் எழுதியிருக்கேன்னு நான் முன்னாடி சில வீடியோக்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கவசத்தை அபூர்வ ஆடியோஸில் அங்கே அனுப்பிச்சிருந்துருக்காங்க. அவங்க படித்து பார்த்துட்டு அந்த நிர்வாகிகள்லாம் ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. இந்த ரெக்கார்டிங் அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட என்னை கூப்பிடுங்க, எங்களை அந்த நேரம் இந்த அம்மாவையும் வர சொல்லுங்கள், நாங்கள் அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. உடனே இவங்க அபூர்வ ஆடியோஸில் ஃபோன் பண்ணி இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. அந்த கோயில் நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. அவங்க நான் எனக்கும் சாருக்கும் பொன்னாடை போத்தி இந்த அவரோட மௌனகுரு சுவாமிகளோட படம் அந்த இதெல்லாம் கொடுத்து, என்ன ஸ்வீட்டு அதெல்லாம் கொடுத்து, பிரசாதம், கோயில் பிரசாதம் கொடுத்து, இதெல்லாம் கொடுத்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்கம்மா, நீங்கள் அவசியம் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப எங்களை கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இதெல்லாம் பொன்னாடையெல்லாம் போற்ற சொன்னப்போ இவர் வீரமணி கண்ணன் சார் இருக்கார்ல, அவரை விட்டு போற்ற சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிது. அப்போது விஷ்ணு ஸ்டுடியோவில் நடந்தது. அந்த ஜெகன் அவர் தான் எழுத சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தது. வீரமணி கண்ணன் சார் பாடினார். பாட அந்த கவசம் அப்படியே இந்த சைடு கேட்டுக்கிட்டு இருந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சுது. அவங்க சொன்னாங்க, ரொம்ப தத்ரூபமாக எழுதியிருக்கீங்கம்மா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அதாவது இவ்வளவு நிறைய கவசங்கள்லாம் எழுதியிருக்கேன். இந்த கவசம் அதாவது ரெக்கார்டிங்கில் கேட்குறப்ப அப்படியே ஆரம்பத்துலேருந்து அதை அப்படியே தொகுத்து பண்ணியிருந்திருப்பேன். அதாவது நான் எழுதினேன்னு சொல்லக்கூடாது, முருகன் எனக்குள்ளே இருந்து என்ன எழுதியிருந்தார் இந்த கவசத்தை. அது அப்படியே கதை மாதிரி அந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கே நாங்கள்லாம் போன மாதிரி, அந்த கோயில் திருப்பணிகளில் நாங்கள் அப்படியே கலந்துக்கிட்ட மாதிரி அப்படி ஒரு உணர்வு இருந்தது. நல்லபடியாக அந்த ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சுது. இந்த இது இன்றைக்கி நடந்தது. அது முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 7 மணி சுமாருக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி, அதாவது சங்கர கணேஷ், இதில் கணேஷ் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி. இதில் சில சாதனையாளர்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. இதில் மிஸ்டர் சின்னி ஜெயந்த் சார் இருக்கார்ல, அவரோட சிபாரிசின் பேரில் அவர் அவர்கிட்ட கேட்டிருந்துருக்காங்க, அவர் என்னையே சொல்லியிருந்திருக்காரு. அதனால் பெஸ்ட்டு மேட்ரிமோனியல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவார்டு அந்த மேடையில் கொடுத்தாங்க. எல்லாம் இறை அருளால் அடுத்தடுத்து நடந்தது. அதனால் இன்றைக்கி நாள் இது ரொம்ப மறக்க முடியாத நாள். என்ன அதனால் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ. அடுத்து இந்த திருவலத்து தீபம் மௌனகுரு சாமிகள் அவரை பற்றி அடுத்தடுத்து நீங்கள் சில வீடியோக்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோயில் நிர்வாகிகள் கேட்டுட்ருக்காங்க. அதனால் நான் அடுத்த வாரம் ஒரு வீடியோவாக அவரோட கதை, அவர் எப்படி ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்தார், இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். இந்த படத்தை தான் அவர் கொடுத்துருந்தாங்க எனக்கு. என்ன இவரை பற்றின வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இனிமேல் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்னைக்கு இவரை பற்றின வீடியோ போடலான்னு ஒரு மனசில் இருக்கேன். இறைவன் திருவுளம் என்னன்னு தெரியல. என்ன அதனால் அதையெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அபூர்வ ஆடியோஸில் இந்த வீடியோ வந்த உடனே கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். வாழ்த்துக்கள்.